எங்கள் தேடும் இதயங்கள் தன்னிலே இறையருள் மலர மணங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தன்னிலே இறையருள் மலர மணங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மணங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்ற விழாவினை கொண்டாடுகிறது. இயேசுவின் தோற்ற மாற்ற பெருவிழா என்று அழைக்கப்படுகிற இந்த விழாவானது ஏற்கனவே நாம் நம்முடைய தவக்காலத்தில் இந்த வாசகங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுவோம். மீண்டும் ஒரு முறை இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிற போது ஆண்டவருடைய மாட்சியை நாமும் காண வேண்டும் என்பதையே இந்த விழா நமக்கு நினைவூட்டுகிறது. சீடர்கள் கண்ட அந்த மாட்சியை நாமும் காணும் பொருட்டு இப்பலியிலே நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிமிகு உரிய மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்களும் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியடைய வேண்டுமென்று என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 9 முதல் 10 வரை, 13 முதல் 14 வரை. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 9 முதல் 10 வரை, 13 முதல் 14 வரை. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளையும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ, தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும்.
அவரது ஆட்சியுரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்கொருளியை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 16 முதல் 19 வரை. திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 16 முதல் 19 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மழையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 2 முதல் 9 முடிய. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோவையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து,
ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்ற பெருவிழாவினை கொண்டாடுகிறது. ஆண்டவருடைய தோற்ற மாற்ற விழா என்று இந்த விழாவினை நாம் இந்த காலகட்டத்திலே அறிந்திருக்கிறோம். இவ்விழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன? அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய தோற்ற மாற்றம் என்பது அவருக்கு வெளிப்படுத்துகிற அல்லது அவருடைய அழகை கூட்டுகிற ஒன்றல்ல. நாம் பல நேரங்களிலே ஆளே மாறிட்டியப்பா என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அல்ல. இயேசுனுடைய தோற்றமே பலருக்கு பல விதங்களிலே பயத்தை கொடுத்தது. அவருடைய தோற்றம் எளிய மக்களுக்கு, அவரை தேடி வந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருந்தது. இதை நாம் விவிலியத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே பார்க்கிறோம். அவரே சொல்லியிருக்கிறார், நானே உலகின் ஒளி, நான் ஒளியாய் இருப்பது போல நீங்களும் ஒளியாயிருங்கள் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதைவிடவும் பெரிய மாற்றமா இது என்று நாம் நினைத்து பார்க்கிற போது, இந்த தோற்ற மாற்றம் என்பது இயேசுனுடைய மாட்சியை சொல்கிறது. தந்தை கடவுள் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் அந்த மாட்சியை காணுகிற பிள்ளைகளாகிய நாமும் அந்த மாட்சிக்கு உரிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த விழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, தோற்ற மாற்றத்தின் போது நடக்கக்கூடியது என்ன? அவருடைய ஆடை மாற்றம், அவருடைய முகம் மாற்றம். அங்கு எலியா, மோசே, இறைவாக்கினர்கள் தோன்றுகிறார்கள். இந்த இயேசுனுடைய நெருக்கமான சீடர்கள் 3 பேரும், பேதுரு, யோவான், யாக்கோபு மூவரும் அந்த காட்சியை காணுகிறார்கள். இதுவெல்லாம் எதற்காக நடைபெறுகிறது என்று சொன்னால், இயேசுனுடைய மாட்சியை காணுங்கள், அந்த மாட்சியின் ஒளியில் நீங்களும் ஒளி பெற்ற மக்களாக, மாற்றம் பெற்ற மக்களாக வாழுங்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதருடைய உடலிலே தோற்றத்திலேயே மாற்றம் ஏற்பட்டு விட்டால் போதுமா? தோற்ற மாற்றம் மட்டுமே ஒருவர் நன்றாக மாறிவிட்டார் என்று சொல்லிவிட முடியுமா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அது இயல்பிலேயே ஒருவருக்கு மாற்றம் ஏற்படுகிறது. உண்ணுகிறார், அந்த உணவு அவரை வேறு விதத்தில் உருவாக்கி கொடுத்து விடுகிறது. குழந்தையாக இருக்கிற ஒருவர் வளர 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 பெரியவராகிறார். அந்த உணவினுடைய தன்மை அவரை அப்படி மாற்றுகிறது. அப்படி என்று சொன்னால் தோற்றம் மாறிவிட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியுமா? அன்பார்ந்தவர்களை, இந்த தோற்ற மாற்றம் சொல்வது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வது தான். அப்படி என்றால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? அக ஒளி பெறுதல் என்பதுதான் முக ஒளியினுடைய வெளிப்பாடு. அக ஒளி இல்லாமல் முக ஒளி பெற முடியாது. முக ஒளியை நாம் எதை வைத்து கொண்டாலும் மாற்ற முடியும். இன்றைக்கெல்லாம்
நடிகர்கள் நடிகைகள் திரைப்படங்களில் தோன்றுகிற விதம் வேறு விதமாக இருக்கிறது. அவர்கள் சாதாரணமான நிகழ்வுகளிலே பார்க்கிற போது வேறு விதமாக இருக்கிறார்கள். ஆகவே தோற்றத்தை மாற்றி நாம் வடிவமைத்து கொள்ள முடிகிறது. ஆனால் உண்மையான மாற்றம் என்பது அக ஒளியில் தான் இருக்கிறது. அகத்தில் மகிழ்ந்திருந்தால் அது முகத்தில் வெளிப்படுகிறது. அகத்தில் அழுது கொண்டிருந்தாலும் முகத்திலே அது வெளிப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நாம் அக ஒளி பெறுதல், அதுதான் ஆண்டவருடைய தோற்ற மாற்றத்தில் அவருடைய மாட்சியில் பங்கு பெறுவதற்கான அழைப்பாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அக ஒளியை எப்படி பெறுவது? முதலிலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. என்ன கேள்வி என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தூய திருமுழுக்கு யோவானிடத்தில் வந்த மக்கள் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். எல்லா மக்கள் கூட்டமும் திருமுழுக்கு யோவானிடத்தில் வந்து அவர் கடுமையான வார்த்தைகளில் அவர்களை சாடுகிறார், மாற்றத்திற்கான அழைப்பு தருகிறார். அந்த கூடியிருந்த மக்கள் 10வது வசனத்திலும் 14வது வசனத்திலும் என்ன கேட்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். என்ன சொல்கிறார்கள்? வாசியுங்கள். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் கேட்டனர். 14வது வசனத்தில் படை வீரரும் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படின்னு சொன்னா அகமாற்றம் என்பது நான் என்ன செய்யணும் அப்படி கேட்கறது இருந்து ஆரம்பமாகிறது. அம்மா ஒரு வேலையை கொடுக்குறாங்க, அப்பா ஒரு வேலையை கொடுக்குறாங்க, நம்ம கீழ்ப்படியவே மாட்டோம், சொன்னதை கேட்கவே மாட்டோம் அப்படின்னு வச்சுக்குவோமே, என்ன நடக்கும்? வழக்கம் போல் ஓடும். அப்போ திடீர்னு மாற்றம் என்பது எப்படி வரும்? ஏம்மா என்னம்மா சொல்கிற, நான் என்னம்மா செய்யணும்? இந்த கேள்வி உள்ளத்திலிருந்து பிறப்பெடுக்கிறது, உள்ளத்தை அழகாக்குகிறது. அதுதான் உங்களுடைய முகத்தையும் அழகாக்குகிறது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசுவிடத்தில் வந்திருக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அங்கதான் மாற்றமே ஏற்படுகிறது, அகமாற்றம் ஏற்படுகிறது. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் வாசியுங்கள். அங்கும் திருத்தூதர்கள் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து கூறுகிறார்கள். அப்படி சொன்ன உடனே அங்கு நடக்கக்கூடியது என்ன பாருங்க. 37வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீ பாருங்க, அந்த வசனமே ஆரம்பிக்கிற போது இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டார்கள். உள்ளம் குத்தப்பட்டதனால் அவர்களுடைய உடலே அழகு பெறுகிறது. உள்ளம் குத்தப்படுகிற போது, உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுகிற போது, முகத்தில் வெளி தோற்றத்தில் அவர்கள் மாற்றம் அடைகிறார்கள், அவர்களுடைய வாழ்வே மாறுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே தோற்ற மாற்றம் என்பது நம்முடைய அக மாற்றத்திற்கான அழைப்பு தான். உடலை மாற்றிக்கொள்வதற்கு உடைகள், ஆபரணங்கள், இன்னும் அழகு பொருட்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் உள் அழகுதான் ஒரு மனிதனுடைய வெளி தோற்றத்திற்கான அழகாக மாறும். சில நேரங்களில் சொல்லுவோம்ல, அவங்க முகத்தை பார்த்துட்டு வந்தாலே போதும், எப்போதும் மகிழ்ச்சியாக நிறைவாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த முகத்தை பார்த்த உடனே அப்படி ஒரு பிரகாசமாக இருக்கு, கொஞ்சம் சக்தி பெற்றது மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஆற்றல் பெற்றது மாதிரி இருக்கு. அங்கே கூட இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கு. அதுதான் அந்த பிரசனத்தை ஒரு மனிதனுடைய முகம் கொடுப்பதில்லை, அகம்தான், அக ஒளிதான் அதை கொடுக்க முடியும். ஆகவே தான் இயேசுவை அவரோடு இருப்பதே பெரிய சந்தோஷம், இயேசுனுடைய முகத்தை பார்ப்பதே சந்தோஷம். அவருடைய முக ஒளியில் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒளி பெறுகிறோம். அதை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? இனி நற்செய்தி வாசகம் அதை மிக தெளிவாக சொல்கிறது. நாம் வாசிக்க கேட்டோம். மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம், அதில் ஆண்டவர் விண்ணக தந்தை மேலிருந்து ஒரு குரல் கேட்கிறாரு. மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க.
அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். உங்களுடைய ஒளி மாறணும், உங்களுடைய முக தோற்றம் மாறணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணுமா? அவருக்கு செவி சாயுங்கள். அப்பதான் மாற்றம் இருக்கும். ஆண்டவருக்கு செவி சாய்த்தால் மாற்றம் நடக்கும். அன்பு பிள்ளைகளை நீங்க பாருங்க, யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் கானாவூர் திருமணத்தில் நடக்கக்கூடிய செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கே அன்னை மரியாள் பணியாளர்களை பார்த்து ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தி பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது 5வது வசனம். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அதைத்தான் மார்க்கு நற்செய்தியிலே ஒரு குரல் கேட்கிறது, இவருக்கு செவி சாயுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அப்படி என்று சொன்னால், தோற்ற மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உள் மாற்றம் என்பது அவசியமானது. அந்த உள் மாற்றம் அது ஆண்டவருக்கு செவி சாய்ப்பதிலிருந்து மாறுகிறது. வெறுங்கற்சாடி தான், தண்ணி தான் நிரப்புனாங்க, தண்ணி தான் ரசமாக மாறுச்சு. ஆண்டவருடைய சொல்வதை கேட்பதினால் அந்த மாற்றம் ஏற்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்தில் அக ஒளி பெற வேண்டும், அதுதான் முக ஒளியாக மாறும். சீடர்கள் அந்த மாட்சியை இயேசுவில் கண்டார்கள், அந்த மாட்சியில் தாங்களும் ஒளிர்ந்தார்கள். அந்த மாட்சியை நாம் கண்டு ஒளிர வேண்டும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு தருகிற அழைப்பு. சிந்திப்போம். ஆமென். காலமெல்லாம் செய்த நலன்களை நினைத்து காணிக்கை கொணர்ந்தோ மனம் கனிந்து ஏற்றிடுவாய் இறைவா, தயவாய் மீட்டருள்வாய் தலைவா. காலமெல்லாம் செய்த நலன்களை நினைத்து காணிக்கை கொணர்ந்தோ மனம் கனிந்து, காணிக்கை கொணர்ந்தோ மனம் கனிந்து. உயிருள்ள கற்களை தேர்ந்தெடுத்தாய் ஓர் உறைவிடமாக நீ அமைத்தாய். உயிருள்ள கற்களை தேர்ந்தெடுத்தாய் ஓர் உறைவிடமாக நீ அமைத்தாய். பயிருக்கு நீர் போல் அருள் கொடுத்தாய், பயிருக்கு நீர் போல் அருள் கொடுத்தாயாம். பரகதி சேர வழிவகுத்தாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமொரே திருமகனின் மாட்சிமிக்க தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். அவருடைய மாட்சியின் பேரொளியார் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார்.
ஆகவே வானகடிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் மெய் புகழ்ந்து முடிவென்று சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே உசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணகத் தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளிப்பீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். தோற்ற மாற்றத்தின் வழியாக தம் ஆட்சியை வெளிப்படுத்தியவர். நாம் ஒவ்வொருவருமே இந்த ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று அழைப்பு தருகிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இன்று வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாயிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்கு உரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவிழமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிய வேண்டுமென்று என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, ஐயா உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். ஐயா உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. பாரும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, மெய்வாசல் விளக்கேற்றி கரம் கூப்பி நின்றோம். பொய்யாவும் தீச்செயல்கள் சந்நிதியில் கண்டோம். எரியும் மெழுகு திரியிலே வெள்ளி நேற்றை பொருளிலே எரியும் மெழுகு திரியிலே வெள்ளி நேற்றை பொருளிலே எம் இதய எண்ணங்களை காணிக்கையாய் தந்தோம். எம் இதய எண்ணங்களை காணிக்கையாய் தந்தோம்.